இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேல், பாம்பு இதுலாம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அது நம்மளை கடிச்சது அப்படின்னா நமக்கு உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கான நிலைமை ஏற்படுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பல அறிவியல் தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேலோட விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இருக்கு. இந்த பேர்லயே இருக்கு. நியூரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரம்பு அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய சொல். அதே மாதிரி டாக்ஸிக் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நச்சு நிறைந்த அப்படிங்கிறதுக்கான மீனிங். இப்ப நியூரோடாக்சின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். அதாவது நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய நச்சு பொருள் அப்படிங்கிறது. இந்த நியூரோடாக்சின் நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வலியும் தசை பிடிப்பும் உருவாகுது. இப்போ நரம்பு மூலமா தான் நமக்கு பிளட்டே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். பட் இந்த நரம்பு மண்டலத்தை தாக்கிருச்சு அப்படின்னா இந்த பிளட் அந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா கிளாட் ஆகி நின்னுக்கும். ஸோ பிளட் போறதுக்கான வழி இருக்காது. இப்போ தேலோட விஷயத்துல பார்த்தீங்கன்னா என்சைம் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இருக்கு. இந்த என்சைம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திசுக்களை உடைச்சு இந்த நியூரோடாக்சின் ஈஸியா உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த என்சைம்னால தான் இந்த நியூரோடாக்சின் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புக்குள்ள மிக வேகமா பரவுது. இன்னொரு பொருள் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன். புரோட்டீனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உடம்புக்குள்ள போன உடனே வலியையும் வீக்கத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த புரோட்டீனோட வேலை. ஸோ தேலோட கொடுக்கல பார்த்தீங்க அப்படின்னா நியூரோடாக்சின் இருக்கு, அதே மாதிரி என்சைம்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு. சில தேல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில நச்சு பொருட்கள்லாம் இருக்கும். சரி, இப்ப நம்ம அடுத்து பாம்போட விஷயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாம்போட விஷயத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூரோடாக்சின் அப்படிங்கிற அந்த நச்சு பொருள் இருக்கும். நியூரோடாக்சினானது நம்மளோட நரம்பு மண்டலத்தை ஃபர்ஸ்ட் தாக்கிருச்சு அப்படின்னா சுவாச பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி தசை பிடிப்பு ஏற்படும். இதயம் பாதிப்படையும். ஸோ இதன் காரணமாக தான் சில பாம்போட விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள போன உடனேயே நமக்கு எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இருக்கு. இந்த ஹீமோடாக்சின் அப்படிங்கிறது ரத்தத்துல இருக்கக்கூடிய சிவப்பணுக்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அது மட்டும் இல்ல, ரத்தம் உறையிறதுக்கும் இது காரணமா இருக்கு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ரத்தமானது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியாது. அடுத்து ஒரு நச்சு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மயோடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயோடாக்சின் அப்படிங்கிறது தசை திசுக்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நச்சு பொருள். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பாம்போட விஷயத்துல இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தசையில இருக்கக்கூடிய திசுக்களை அழிக்கும். ஸோ நியூரோடாக்சின், ஹீமோடாக்சின், மயோடாக்சின் இந்த மூணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்சைம்ஸ் தேவைப்படுது. இந்த என்சைம் ஆனது அந்தந்த திசுக்களை அழிச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த விஷப்பொருட்கள்லாம் நம்ம உடம்புல எளிதா பரவுறதுக்கு பயன்படுது. இது மட்டும் இல்லாம புரோட்டீனும் பாம்போட விஷயத்துல இருக்குது. இந்த புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வலியையும் வீக்கத்தையும் கொடுக்கும். ஒரு பாம்போட விஷமானது வயதையும் இனத்தையும் அது எந்த சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு காரணியையும் பொறுத்து தான் இருக்குது. வீடியோவில் தேல், பாம்போட விஷயத்துல என்ன இருக்கும், அந்த விஷயம் நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா எப்படி மரணம் வரைக்கும் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.